நீலகிரி மாவட்டம் கூடலூரில் சுற்றுலா பயணிகளிடமிருந்து தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டத்தின் சுற்றுச்சூழல், காலநிலை மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் வகையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சோதனை சாவடிகளிலும் வருவாய்த்துறையினர் தீவிர சோதனைகளில் ஈடுபட்டனர். அதேபோல் நாடுகாணி பகுதியில் கேரள மாநிலத்திலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளிடம் அனைத்து வாகனங்களிலும் வருவாய்த்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் கிரில் சிக்கன் சாப்பிட்ட 3 குழந்தைகள் உட்பட 22 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தென்கரை பாலம் அருகே அமைந்துள்ள பிரீட்டி எனும் உணவகத்தில் நேற்று இரவு கிரில் சிக்கன் சாப்பிட்ட தந்தூரி மற்றும் வாங்கி சாப்பிட்ட 22 பேருக்கு வாந்தி பேதி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இவர்களில் 3 வயது குழந்தை உட்பட 6 பேர் சோழவந்தான் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல பிரசன்னா என்பவரும் அவரது நண்பர்கள் 10 பேரும் மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட உணவகத்தின் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் வேட்டை தடுப்பு காவலர்களுக்கான மாத ஊதியத்தை 15,625 ரூபாயாக அதிகரித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. வனத்துறையில் வேட்டையாடுதல் தடுப்பு கண்காணிப்பாளர்களின் ஒருங்கிணைந்த மாதாந்திர ஊதியத்தை உயர்த்த தமிழக அரசு ஒப்புதல் அளித்தது. ஜனவரி 1, 2025 முதல் புதிய ஊதியம் மாதத்திற்கு 12,500 15,625 உயர்த்தப்பட்டுள்ளது. ஊதிய உயர்வு குறித்து பல ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கப்பட்டு வந்த நிலையில் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் பணியாற்றும் 669 வேட்டை தடுப்பு காவலர்கள் பயன்பெறுவார்கள். புதுக்கோட்டையில் சமூக ஆர்வலர் கொலை விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். திருமயம் அருகே உள்ள பெங்களூரைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கனிமவள கொலையில் ஈடுபட்ட சட்டவிரோத குவாரிகளுக்கு எதிராக போராடிய நிலையில் விபத்து ஏற்படுத்தி கொலை செய்யப்பட்டார். கொலை தொடர்பாக RR குவாரி உரிமையாளர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் கொலை வழக்கில் கைதானவர்களில் குவாரிகள் மற்றும் நிறுவனங்களில் சிபிசிஐடி ஆய்வாளர்கள் புவனேஸ்வரி தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பள்ளி மாணவிகளிடம் ஆபாச செய்கை காட்டிய புகாரில் 7 பேரை போலீசார் கைது செய்தனர். மானாமதுரை அரசு நடுநிலைப்பள்ளி மாணவிகள் 4 பேர் தங்களுக்கு சிலர் பள்ளிக்கு வரும் வழியில் ஆபாச செய்கை காட்டி பள்ளி விழிப்புணர்வுக்கு முகாமிற்கு வந்த குழந்தைகள் நல அலுவலரிடம் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அவர்கள் பெற்றோரிடம் தெரிவித்த நிலையில் அவர்கள் மானாமதுரை சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதைத் தொடர்ந்து மானாமதுரை மகளிர் போலீசார் 7 பேரிடம் விசாரணை மேற்கொண்டு அவர்களை கைது செய்தனர். இவர்களில் ஒருவர் ஏற்கனவே மாணவியின் பெற்றோரால் தாக்கப்பட்ட நிலையில் அவர் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். வடமாநில குட்கா வியாபாரிகளிடம் பறிமுதல் செய்த பணத்தை பதுக்கிய விவகாரத்தில் கரூர் நகர காவல் ஆய்வாளர் உட்பட 8 பேரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி திருச்சி டிஐஜி வருண்குமார் உத்தரவிட்டார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவிலிருந்து காரில் 1,34,000 ரூபாய் மதிப்புள்ள குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை கடத்தி வந்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த 3 கைது செய்யப்பட்டு கார் மற்றும் புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் கைதானவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட 1 லட்சத்தை போலீசார் பதுக்கியதாக எழுந்த புகார் குறித்து டிஐஜி வருண்குமார் விசாரிக்க உத்தரவிட்டார். விசாரணையில் உண்மை என்பது தெரிய வந்ததை தொடர்ந்து கரூர் நகர காவல் ஆய்வாளர் மணிவண்ணன், உதவி ஆய்வாளர்கள் உதயகுமார், சித்ராதேவி மற்றும் 5 போலீசார் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சென்னை துறைமுகத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கண்டெய்னர்கள் சரிந்து விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. துறைமுகத்தில் உள்ள CITPL நிறுவனம் சார்பில் கண்டெய்னர் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அந்த வகையில் இன்று காலையில் ஒக்லைன் இயந்திரம் மூலம் கண்டெய்னர்களை கப்பலில் ஏற்றியுள்ளனர். அப்போது அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கண்டெய்னர்கள் மீது ஒரு கண்டெய்னர் மோதியதில் சீட்டுக்கட்டு போல் கண்டெய்னர்கள் சரிந்து விழுந்தன. இந்த விபத்தில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத நிலையில் போதிய அனுபவம் இல்லாதவர்களை வைத்து சரக்குகளை கையாள்வதால் சென்னை துறைமுகத்தில் அடிக்கடி விபத்து நிகழ்வதாக புகார் எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஏற்கனவே இந்த சம்பவத்தில் ஹரி, அவரது கூட்டாளிகள் பரத் மற்றும் விஷால் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர்.
இதில் ஹரி போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றதால் காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்டார். இந்நிலையில் பெட்ரோல் குண்டு வீசிய முக்கிய குற்றவாளியான ஹரியின் தந்தையும் சரித்திர பதிவேடு குற்றவாளியுமான தமிழரசனை போலீசார் கைது செய்தனர். கைதின் போது தப்ப முயன்ற தமிழரசன் கீழே விழுந்ததில் அவரது வலது கை மற்றும் வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் பூத்துள்ள அஜிலியா மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. உலக புகழ்பெற்ற உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் பல லட்சம் மலர்ச்செடிகள், மூலிகை தாவரங்கள் உள்ளிட்டவை நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் அங்குள்ள இத்தாலியன் பூங்கா மற்றும் கண்ணாடி மாளிகை அருகில் பனிக்காலத்தில் மட்டுமே பூக்கும் அஜிலியா மலர்கள் அதிக அளவில் பூத்துக் குலுங்குகின்றன. வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு நிறத்தில் பூத்துள்ள அந்த அஜிலியா மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் வனக்குற்றங்களை தடுக்கும் நோக்கில் வனத்துறையினர் இரவு நேரத்தில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய மாவட்டங்களை ஒன்றிணைக்கும் நீலகிரி மாவட்ட எல்லையில் வனவிலங்குகள் வேட்டை அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என வனத்துறை அமைச்சர் பொன்முடி உத்தரவிட்டிருந்தார். அதன் பெயரில் நீலகிரி மாவட்ட வன அலுவலர் கௌதம் தலைமையிலான வனத்துறையினர் பைக்காரா சந்திப்பில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். 10க்கும் மேற்பட்ட குழுக்களாக பிரிந்து வாகன தணிக்கையிலும் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே முன்விரோதம் காரணமாக 200க்கும் மேற்பட்ட தேக்கு மரங்களை சூறையாடிய சைக்கோவை போலீசார் கைது செய்தனர். தென்பீக்கத்தைச் சேர்ந்த ரமேஷ் மற்றும் வெங்கடேஷ் இடையே நிலத்துக்கான முடிவெளிப்பாதை குறித்து முன்விரோதம் இருந்துள்ளது. இதன் எதிரொலியாக ரமேஷ் தனது நிலத்தில் பயிரிட்டிருந்த 200க்கும் மேற்பட்ட தேக்கு மற்றும் மாக்கனி மரங்களை வெங்கடேசனும் அவரது தாயார் இந்திராணியும் அடியோடு வெட்டி சாய்த்துள்ளனர். ரமேஷ் அளித்த புகாரின் பேரில் ஜெயங்கொண்டம் போலீசார் வெங்கடேசனை கைது செய்தனர். வெங்கடேசன் பொதுமக்களிடமிருந்து சைக்கோத்தனமாக நடந்து அடிக்கடி பிரச்சனை செய்து வருவதாக அப்பகுதியினர் தெரிவித்தனர். கோவை மாவட்டம் கோவில்பாளையம் பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவில்பாளையம் காவல் நிலைய பகுதி, அண்ணாநகர், தேவம்பாளையம், குறும்பபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கூலி தொழிலாளர்கள் மற்றும் வட மாநில தொழிலாளர்கள் அதிக அளவில் பணியாற்றி வருகின்றனர். இவர்களை குறிவைத்து இரவு 12 மணி முதல் மதியம் 12 மணி வரை சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புகார் குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விருதுநகர் அருகே வெம்பக்கோட்டை அருகே 3 கட்ட அகழாய்வு மெருகேற்றும் கல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. விஜய கரிசல் குளத்தில் 3ஆம் கட்ட அகழாய்வு நடைபெற்று வருகிறது. இதற்காக தோண்டப்பட்ட 18 குழிகளில் உடைந்த நிலையில் சுடுமண் உருவ பொம்மை, வட்ட சில்லு, தங்கமணி, சூதுபவள மணி உள்ளிட்ட 3280க்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்நிலையில் வெம்பக்கோட்டையில் உருண்டை வடிவ மெருகேற்றும் கல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கல் அலங்கார பொருட்களை மெருகேற்ற பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என தொல்லியல் துறையினர் தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனுக்கு சென்னையை சேர்ந்த பக்தர்கள் தங்க முலாம் பூசப்பட்ட வீணையினை காணிக்கையாக வழங்கினர். முன்னதாக வீணை பிருந்தாவனத்தில் வைத்து சங்கரமட வீணாதிபதி மற்றும் ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகள் ஆகியோரிடம் ஆசி பெறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காமாட்சி அம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ காரியம் சுந்தரேச ஐயர் முன்னிலையில் கோவிலுக்கு வழங்கப்பட்டது. மேலும் மூலவர் காமாட்சி அம்மனுக்கு பிரம்மாண்டமான ரோஜா மற்றும் தாமரை மலர்களும் சமர்ப்பிக்கப்பட்டது. அஜித்குமார் நடிப்பில் நாளை வெளியாக உள்ள விடாமுயற்சி திரைப்படத்தின் சிறப்பு காட்சிக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அரசாணையில் விடாமுயற்சி திரைப்படத்திற்கு 2 நாட்கள் சிறப்பு காட்சிகளை திரையிட தயாரிப்பு நிறுவனம் அனுமதி கேட்டதாக கூறப்படுகிறது. அவர்களின் கோரிக்கையை பரிசீலித்து திரைப்படம் வெளியாகும் நாளில் மட்டும் காலை 9 மணிக்கு காட்சிக்கு அனுமதி அளிப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மகள் திருமேனி இயக்கத்தில் அஜித், த்ரிஷா, அர்ஜுன் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள விடாமுயற்சி திரைப்படம் ரசிகர்களிடம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே டாஸ்மாக் பாரில் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட திமுக நிர்வாகி உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர்.
வளையமாதேவி பிரிவு சாலை பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை எதிரே திமுக ஒன்றிய வர்த்தக அணி அமைப்பாளர் ஜோதிவேல் என்பவர் அனுமதியின்றி நடத்தி வந்த பாரில் 24 மணி நேரமும் கள்ளச்சாராயமும் மது விற்பனை செய்யப்படுவதாகவும் போலீசாருக்கு மாமூல் கொடுத்து தொழிலை செய்வதாகவும் விற்பனையாளர்கள் கூடும் வீடியோ வெளியாகியுள்ளது. சாராயம் வித்துட்டு இருக்கீங்களாடா, கள்ளச்சாரம் வித்துடா, கள்ளக்குறிச்சினால செத்தெல்லாம் சுண்ணாம்பு வரானுங்க. ஏடா சாராயம் வித்துட்டு இருக்கிறீங்க. பாருங்க, மாவட்ட ஆட்சியாளர் அவர்களே, மாவட்ட எஸ்பி அவர்களே, இங்க பாருங்க கள்ளச்சாராயம் பாட்டிலுங்க பாருங்க. யாரா இருக்குது விக்கிறாங்க? பாலு ஆத்தூர்ல பாலுன்றவரும் மணி இவரு கள்ளச்சாராயம் இவரு ஜோதிகள் கடைங்க. பாருங்க, புயல் எடுக்கிறீங்க, காசு வேணா வாங்கி சரக்கு வேணா வாங்கிட்டு போங்க. ஏங்க மேற் பண்றீங்க? போலீஸ் எல்லாம் பணம் கட்டி தான் ஓட்டுது. போலீஸ் பணம் கட்டுறீங்களா? போலீஸ் பணம் கட்டினா கள்ளச்சாரம் உங்களை விற்க சொன்னாங்க. யாரு உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்ததா? இல்லைங்க, பணம் கட்டி தான் கள்ளச்சாரம் விற்கிறது உங்களுக்கு யாரு இந்த அதிகாரம் கொடுத்ததா? ஏங்க அவர் கட்சிக்காரர், திமுக கட்சிக்காரனா இருந்தா வித்துருவீங்களா? ஏன்னா ஆளுங்கட்சியாண்டா திமுக. வீடியோ வைரலான நிலையில் சேலம் மாவட்ட எஸ்பி கௌதம் கோயல் தனிப்படை அமைத்து ஆத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடை பகுதிகளில் சட்டவிரோதமாக செயல்படும் பார்கள் மற்றும் சந்துக்கடை குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இந்நிலையில் சட்டவிரோதமாக பார் நடத்தி மது விற்பனையில் ஈடுபட்ட திமுக நிர்வாகி ஜோதிவேல், வளையமாதேவி சக்திவேல், கல்லானந்தம் சுரேஷ் ஆகிய மூவரை ஆத்தூர் மதுவிலக்கு போலீசார் கைது செய்தனர்.